ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் காடை கிரேவி பண்ண போகிறோம். பட்டர் காடை கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 காடை வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது காடைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எலுமிச்சை பழம் ஒரு 1/2 மூடி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். பட்டர் 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூடவே பிரிஞ்சி இலை சின்னதாக சேர்த்துருக்கேன். ஜாவித்திரி ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன். பட்டை சின்னதாக 2 துண்டு, ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். கிராம்பு 3 சேர்த்துருக்கேன். இதை முதல்ல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சின்ன வெங்காயமாக எடுத்துடாதீங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் கூட பரவாயில்ல, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைக்க போகிறோம். மசாலா ஃப்ளேவர் வேணான்றவங்க நம்ம பிரிஞ்சி இலையும் ஜாவித்திரியும் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்ல. நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம காடைக்கு சேர்த்துட்டோம். இப்போ கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். அதனால் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு அரைக்க போகிறேன். அரைக்கும் போது இந்த பிரிஞ்சி இலை ஜாவித்திரியை எடுத்துடலாம். இல்லை ஃப்ளேவர் ரொம்ப இறங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜாரில் மாற்றிடுறேன். மாற்றிட்டேன். இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்தாச்சு. காடை நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுப்போம்ல, அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால. இப்போ திருப்பி போட்டுடுறேன். இந்த மசாலாலாம் ட்ரையாக இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் திருப்பி போட்டேன். ஒரு மூடி போட்டு ஒரு 5 இல்லைனா 7 நிமிஷம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இன்னும் கொஞ்சம் மசாலா கம்மியாகணும். கொஞ்சம் தான் கம்மியாகிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். இந்த ஜார்லேயே 1 கப்பு தண்ணி சேர்த்து
அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த காடை கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை இதுக்கும் வந்து சைடிஷ்ஷாக வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை வந்து தூவிக்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கணும்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.